ஆக்சுவலாக வந்து ஒர்க்கர்ஸை ட்ரீட் பண்ண விதமே எங்களுக்கு சரியாக படலை. பாடி லாங்குவேஜில் இருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவோக்கிங்காக இருந்தாங்க. அந்த விதத்தில் அவங்க இங்கே வந்தால் எங்களுக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டி ஸ்பாயில். பிக் பாஸ்ல இப்போ மேனேஜர்லேருந்து ஒருத்தவங்க டீப்ரமோட் ஆகி தொழிலாளர் சைடு போகணும், தொழிலாளர்லேருந்து ஒருத்தவங்க ப்ரமோட் ஆகி மேனேஜராக வரணுங்கிற அந்த ஸ்வாப் தான் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து மேனேஜர் சைடு யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து இந்த டீப்ரமோட்டிங்கிறத தாண்டி அவங்க வந்து நாமினேட்டட் ஜோனுக்கு போகிறாங்க. டைரக்ட் நாமினேஷனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் மேனேஜராக இருந்து அங்கே போகிறவங்க அதில் சௌந்தர்யா வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஏன்னா சௌந்தர்யா போனால் அந்த இடத்துல வந்து அக்செப்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். அந்த சைட்லேருந்து ப்ரமோட்டிங் யாரை சொல்கிறாங்கன்னா ரஞ்சித்தை சொல்கிறாங்க. அவர் தான் வந்து நிறையா இது வரைக்கும் சைக்கிள் மிதிச்சிருக்காரு. அவர் வந்து இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினச்சி அவரை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க தொழிலாளர் சைடில். இப்போ இவங்க 2 பேரையும் நிறுத்தி வச்சு இவங்களில் எதிரணிக்கு இந்த தேர்வு வந்து சரியானதாக இருக்கா, உங்களுக்கு எதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப யாருமே வந்து சௌந்தர்யாவை தொழிலாளர்கள் சைடு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால அவங்க எங்கள்கிட்ட வந்தால் எங்களோட யூனிட்டி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொழிலாளர்கள் சைடு. இங்கே மேனேஜர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா ரஞ்சித் அவர்களை விட எவ்வளவோ அதிக நேரம் வேலை செய்த அன்ஷிதா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க. அதனால இவர் தான் வந்து எங்கள்கிட்ட நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறவர். நாங்கள் மேனேஜர் சொல்கிறத தொழிலாளர்களுக்கு நல்லபடியாக கன்வே பண்ணுறது இவர் தான். ஸோ இவர் வந்து அங்கே இருந்தால் தான் நல்லது, அதனால எங்களுக்கு அங்கேருந்து வேற ஒருத்தர் வேணுங்கிற மாதிரி இவங்க மேனேஜர்ஸ் தரப்பு வைக்கிறாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்வு உங்களுக்கு சரியில்லை என்றால் அடுத்த தேர்வை செஞ்சுட்டு வாங்க, அதில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறாங்க.